ஒரு வீட்ல மருமக உயிரோட இருந்தா மாமனாருக்கு ஆபத்து வரும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்றத உங்க பதிவுகள கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் வந்து இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோட்ல வந்து நடந்திருக்கு. ஒரு பெண் சாமியார் வந்து ஒரு வார்த்தைய வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. மீனா இந்த வீட்ல இருந்தா நம்மளோட உயிருக்கே வந்து ஆபத்து அப்படின்ட்டு. அந்த ஒரு வார்த்தைய கேட்ட உடனே விஜயோட மனசே வந்து முழுசா வந்து கலங்கிடுச்சு. ஒரு பக்கம் ஹஸ்பண்ட், இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த மருமக நம்பிக்கையே வந்து போகுது. பயம் மட்டும் தான் வந்து அதிகமாகுது. விஜய் வந்து என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? மீனாவ இந்த வீட்ட விட்டு வெளிய போகணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஆனா இங்க தான் வந்து கதையே வந்து டர்ன் ஆகுது. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னு தெரியுமா? மீனா இந்த வீட்ட விட்டு போனா நானும் அவளோட வந்து போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த ஒரு நிமிஷம் விஜயா வந்து பேச முடியாம வந்து இருக்காங்க. இதுல மட்டும் ஷாக் இல்லைங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் எகின் ரோஹிணியோட வலையில வந்து சிக்கிட்டா. டைவர்ஸ் பேப்பர்ல வந்து சைன் பண்ணி தரேன். ஆனா அதுக்கப்புறம் நான் தூக்கு போட்டு செத்துருவேன் அப்படின்னு எமோஷனல் பிளாக்மெயில் வந்து பண்றா. ஒரு வீடு, ஒரு குடும்பம், ஒரு வார்த்தை காரணமா வந்து சிதற போகுதா? மீனா வந்து உண்மையிலேயே வந்து ஆபத்துல தான் வந்து இருக்காளா? இல்ல மூட நம்பிக்கையினால ஆபத்து வருமா? இன்னைக்கு எபிசோடு ஃபேமிலி மட்டும் இல்ல, எல்லாத்தோட மனசையும் வந்து சோதிச்சிருச்சு. இது சாதாரண ட்விஸ்ட் எல்லாம் இல்ல. இது ஒரு குடும்பத்தோட அடித்தளம் வந்து குலுங்குற தருணமா வந்து இருக்குது. எவ்வளவு தடவை பட்டாலுமே எகெயின் அண்ட் எகெயின் மனோஜ் வந்து ரோஹிணிட்டே வந்து ஏமாந்து போயிட்டே இருக்கான். அதே நேரத்துல விஜயாக்கும் சரி சரியான பதில் கிடைச்சிருக்கு. என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க டீட்டெயில்ல பார்க்கலாம். இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஒரு விஷயம் தான் வந்து கத்திட்டே வந்து இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூட நம்பிக்கை வந்து ஜெயிக்குமா? இல்ல மனசு வந்து ஜெயிக்குமா? அப்படின்றது தான். நேத்து வந்து பெண் சாமியார் வந்து சொன்ன வார்த்தைனால விஜயோட மனசுல இன்னும் வந்து ஒழிச்சிட்டே தான் வந்து இருக்குது. சிந்தாமணி அனுப்பின பெண் சாமியார் விஜயோட வீட்டுக்கு வந்து பூஜை நடத்திட்டு, இந்த வீட்ல வந்து மீனானால ஆபத்து வரப்போகுது. மீனா வீட்ல இருந்த விஜயோட ஹஸ்பண்ட் அண்ணாமலையோட உயிருக்கே வந்து ஆபத்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு லைன்ல பார்த்தீங்கன்னா, விஜயோட மனசு வந்து ஃபுல்லா வந்து கலக்கிடுச்சு. இதனால மீனா வந்து எப்படியாவது வீட்டு விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்றதுல முடிவு செஞ்சுட்டு இருக்காங்க விஜயா. இதுக்காக பார்வதி வந்து பார்க்க போறாங்க. அந்த நேரத்தில் தான் பார்வதியும் சிவன் அவங்களோட யூடியூப் சேனலுக்காக வேண்டி மூட நம்பிக்கைக்கு எகெயின்ஸ்டா ஒரு கதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அங்க வந்து விஜயா பெண் சாமியார் சொன்ன எல்லா விஷயத்தை பத்தியும் பார்வதிட்டு வந்து சொல்றாங்க. நீதான் மீனாட் வந்து பேசி வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு வந்து ஹெல்ப் கண்ணு கேட்கறாங்க. அப்ப பார்வதி கொடுத்த பதில் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் மூட நம்பிக்கை எதிராக வந்து கதை வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட விஷயத்த நான் நம்ப மாட்டேன். நீ சொல்ற மாதிரி எல்லாம் நான் வந்து பேச முடியாது அப்படின்னு பார்வதி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு மறுப்புனால விஜயாவை வந்து இன்னும் வந்து தனிமையாக்கிடுச்சு. அதனால விருத்தியோட வந்து விஜயா அங்கிருந்து போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்த விஜயா அண்ணாமலைட்டு வந்து எகெயின் அதே விஷயத்த வந்து சொல்றாங்க. எகெயின் பெண் சாமியார் வந்து பார்த்தேன், அவர் சொன்னது எல்லாமே வந்து பழிக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. விஜயா என்ன சொல்றாங்கன்னா, மீனா வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க அண்ணாமலைட்ட. ஆனா உடனே அண்ணாமலை என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மீனா இந்த வீட்டை விட்டு போனா நானும் அவளோட வந்து போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதை கேட்டு விஜயா வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சைலண்டா வந்து இருக்காங்க. இந்த ஒரு டயலாக் அண்ணாமலைட்டு வந்து கேட்ட உடனே லிட்டரலி வந்து ஷாக்கிங்ல வந்து இருக்காங்க. எதுவுமே வந்து பேச முடியாம ரொம்ப நேரம் அமைதியா வந்து இருக்காங்க. இது ஒரு சாதாரண டயலாக் எல்லாம் இல்ல. இது அண்ணாமலையோட கேரக்டர் ஸ்ட்ரென்த் வந்து காமிக்கிற சீனா தான் வந்து இருக்குது. இங்க மீனாக்கு பாத்தீங்கன்னா ஒரு சைலண்ட் சப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு அண்ணாமலை கிட்ட இருந்து. அவர் வந்து யார் நம்புறாரோ அவங்களுக்காக வந்து நிற்பாரு. இன்னொரு பக்கம் மனோஜ் கேரக்டருக்கு இன்னொரு லெசன் சுத்தமா வந்து கிடைக்கவே கிடைக்கல. ரோஹிணி வந்து கூப்பிட்டனால மனோஜ் அவர் சொன்ன இடத்துக்கு வந்து போயிடுறான். அங்க என்ன டிராமான்னு பார்த்தா, அங்க ரோஹிணி என்ன சொல்றானா, நீ கேட்டபடி நான் டைவர்ஸ் பேப்பர்ல வந்து சைன் பண்ணி தரேன். ஆனா அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஃபேன் வந்து தூக்கு போட்டு நான் செத்துடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். இந்த இமோஷனல் பிளாக்மெயில வந்து கேட்ட மனோஜ் வந்து பதறி போயிடுறான். அவனுக்கு கொஞ்சம் கூட தெளிவே இல்லை. மனோஜ் பதறி அடிச்சு என்ன செய்யணும் அப்படின்னு வந்து கேட்கறான். உடனே ரோஹிணி ஃபைல்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து நீட்டுறா. அந்த பேப்பர்ல வந்து நான் ரோஹிணி கூட சேர்ந்து வாழ விரும்புறேன் அப்படின்னு எழுதியிருக்கு. இதுல நீ வந்து சைன் போடல நான் செத்துடுவேன் அப்படின்னு ரோஹிணி மனோஜ் வந்து பிளாக்மெயில் பண்றான். அது பியூர் மேனிபுலேஷன் தான். அவங்கள்ட்ட வந்து காதல் சுத்தமா இல்ல, கண்ட்ரோல் மட்டும் தான் வந்து இருக்குது. கோவத்துல வந்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கான் மனோஜ். பாத்ரூமுக்குள்ள போய் அவன் அம்மா விஜயாவுக்கு வந்து கால் பண்ணி ரோஹிணி அவனை வந்து மிரட்டிட்டு இருக்கிறத பத்தி வந்து சொல்லிட்டு இருக்கான். மனோஜ் சிச்சுவேஷன் சொன்ன உடனே விஜயா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மனோஜ் சொன்னதை கேட்டு கோவப்பட்ட விஜயா வந்து அவ கூப்பிட்ட நீ ஏன்டா நீ போன அப்படின்னு வந்து மனோஜ் வந்து திட்டுறாங்க. இது ரொம்ப டீப்பா வந்து இருக்கு. விஜயா வந்து இப்ப வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தப்பு எங்க நடக்குது அப்படின்றது. ஒரு பக்கம் மீனா வந்து வெளியே அனுப்ப நினைச்ச விஜயா இப்ப அவங்க பையனை வந்து பிரச்சனைக்கு காரணம் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. மூட நம்பிக்கை வர்சஸ் நம்பிக்கை, மேனிபுலேஷன் வர்சஸ் உண்மையான அன்பு, அதே மாதிரி அம்மாவோட பயம் வர்சஸ் ஹஸ்பண்டோட உறுதி, பலவீனமான மனசு வர்சஸ் வலுவான நிலைப்பாடு. இந்த மாதிரி இந்த எபிசோடுக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்சுக்கு வந்து பேஸ் போட்டிருக்கு. விஜய் வந்து மனசு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை மீனா பாண்டிங் இன்னுமே வந்து ஸ்ட்ராங் ஆகுது. மனோஜ் இன்னும் வந்து சிக்கிட்டே தான் வந்து இருக்கான். இப்படிதான் இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு குடும்பம் வந்து உடையறதுக்கு பெரிய ஆக்சிடென்ட் எதுவும் தேவையில்லை. ஒரே ஒரு தப்பான நம்பிக்கை மட்டும் போதும். இன்னைக்கு எபிசோட் என்ன முடிஞ்சிருந்தாலுமே ஆனா பிரச்சனை இப்பதான் வந்து ஆரம்பிச்சிருக்கு. மீனா வந்து அமைதியா நிக்கிறாளே தவிர அவ மனசுக்குள்ள எவ்வளவு காயம் இருக்குன்னு தெரியுமா? அவன் இந்த வீட்டுக்கு வந்து ஆபத்தா இல்ல இந்த வீட்டை காப்பாத்த வர்றவளா? அண்ணாமலை ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாரு, மீனா போனா நானும் அவளோட போயிடுவேன் அப்படின்றது. இந்த ஒரு முடிவு விஜயோட வாழ்க்கையை வந்து தலைகீழ வந்து மாத்த போகுது. இப்போ கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவங்க பயத்தை வந்து விட்டுடுவாங்களா இல்ல அந்த பயம் அவங்க குடும்பத்தையே வந்து பிரிச்சிடுமா? இன்னொரு பக்கம் ரோஹிணி கையில இன்னுமே வந்து என்னென்ன கேம் எல்லாம் வந்து இருக்கு. மனோஜ் இன்னும் எத்தனை தடவை தான் இதே வேலையில வந்து விழப்போறானோ? ஒரு சைன், ஒரு மிரட்டல், ஒரு தப்பான முடிவு இதுல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா இந்த வீடு ஃபுல்லா வந்து சிதறி போயிடும். இது சாதாரண ஃபேமிலி ட்ராமாலாம் இல்ல. ஒவ்வொருத்தரோட உண்மையான ஃபேஸ் வந்து வெளியில வரப்போகுது. அடுத்த எபிசோட்ல யார் வந்து யாரை காப்பாற்ற போறாங்க, யார் யாரை இழக்க போறாங்க, இந்த புயல் இன்னும் வந்து பெருசா அடிக்க போகுது. நம்ம எல்லாருமே அதுக்காக வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.